வணக்கம் நண்பர்களே. ஆசையின் வெகுமதி. எல்லா சமயத்திலும் வேண்டின வரம் கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் வரம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியும் நம்ம வாங்கினது வரமா இல்லை சாபமானி. பலரோட கல்யாண வாழ்க்கை கூட வரமா சாபமான்னு கேட்டா அது பெரும்பாலும் பெரும் குழப்பமா தான் இருக்கு. ஒரு ஊர்ல ஒரு விறகு வெட்டி இருந்தான். அவன் தினமும் காட்டுக்கு போய் விறகு வெட்டிட்டு வந்தாதான் அவன் மனைவி குழந்தைகளுக்கு சாப்பாடு. அப்படியே சாதாரண ஒரு விறகு வெட்டி. அவன் டெய்லி போகிற மாதிரி இன்னைக்கும் என்ன பண்ணான், காலையில் கிளம்பி காட்டில் விறகு வெட்ட போகிறான். அவன் விறகு வெட்டுற மரத்துக்கு பக்கத்தில் ஒரு ஆறு போயிட்டு இருக்கு. அவன் விறகு வெட்டி வெட்டி சேர்த்து வச்சிட்டு இருக்கான். அவன் விறகு வெட்டிட்டு இருக்கும்போது அவன் கையில் இருந்த கோடாரி தவறுதல அந்த ஆற்றுக்குள்ளே விழுந்துடுச்சு. ஆற்றுக்குள்ளே விழுந்தானே இவன் கத்தி சத்தம் போடுறான், கடவுளே என்னை காப்பாத்து, என் கையில் இருந்த கோடாரி இந்த ஆற்றுக்குள்ளே விழுந்துடுச்சு, நான் இனி என்ன பண்ணுவேன், என் பொழப்பு போச்சு அப்படின்னு சொல்லி கத்தி சத்தம் போட்டு அழுறான். இதை கேட்ட கடவுள் அந்த பூலகம் வந்து அவனுக்கு தரிசனம் கொடுக்குது. ஏன் உனக்கு என்ன பிரச்சனை, என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்றாரு, கேட்குறாரு. உடனே அந்த விறகு வெட்டி சொல்றான், இப்படி நான் விறகு வெட்டிட்டு இருந்தேன், அந்த நேரம் என் கையில இருந்த கோடாரி தவறுதல இந்த ஆத்துக்குள்ள விழுந்துருச்சு, நீங்க தயவு செஞ்சு அதை எடுத்து தாங்க அப்படின்னு சொல்லி அவன் கடவுள்கிட்ட இந்த விறகு வெட்டி மண்டாடுறான். கடவுளும் அவன் மேல பரிதாபப்பட்டு ஃபர்ஸ்ட் அந்த ஆத்துல முங்கி ஃபர்ஸ்ட் ஒரு தங்க கோடாரி எடுத்துக்கொண்டு காமிக்கிறாரு, இது உன்னுடையதா அப்படின்னு. உடனே அந்த விறகு வெட்டி சொல்றான், இது என்னோடது இல்லை ஐயா அப்படின்னு சொல்றான். திருப்பி அடுத்தது வந்து ஆத்துக்குள்ள கடவுள் முங்கி ஒரு வெள்ளி கோடாரி எடுத்துக்கொண்டு இது உன்னுடையதா அப்படின்னு கேட்கும்போது அந்த விறகு வெட்டி சொல்ற, இல்ல சாமி இது என்னோடது இல்லை, நீங்க எனக்கு கோடாரி மட்டுமே எடுத்து தாங்க அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட விறகு வெட்டி மண்டாடி கேட்குறான். திருப்பி அவர் அந்த ஆத்துக்குள்ள முங்கிட்டு விறகு வெட்டியோட இரும்பு கோடாரியவே தூக்கி கொண்டு வந்து காமிக்கிறாரு, இது என்ன உன்னோடையதா அப்படின்னு கேட்கும்போது விறகு வெட்டி, ஆமாங்க ஐயா இது என்னோடதான், நீங்க ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றான். கடவுள் வந்து இந்த மனிதனோட நேர்மையை பார்த்து ரொம்ப பிரமிப்பா பாக்குறாரு, சந்தோஷப்படுறாரு. இந்த மனிதன் நம்ம தங்கம் வெள்ளி ரெண்டுமே காமிக்கும் போது இல்லைன்னு சொல்லிட்டானே, அவனோட கோடாரியை மட்டும்தானே ஆமான்னு சொல்லி ஒத்துக்கிட்டான்னு சொல்லிட்டு கடவுள் அவன் மேல ரொம்ப சந்தோஷப்பட்டு 3 கோடாரியை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த விறகு வெட்டி கையிலே கொடுத்துட்றாரு. இந்த விறகு வெட்டியும் வாங்கிட்டு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்தோடனே மனைவிட்ட நடந்ததெல்லாம் சொல்றான், இப்படி நான் விறகு வெட்டிட்டு போது கோடாரி உள்ள விழுந்துடுச்சு, நான் சத்தம் போட்டோன்னா கடவுள் எனக்கு தரிசனம் தந்து எனக்கு ஒவ்வொரு கோடாரியா காமிச்சாரு, நான் எனக்கு இரும்பு கோடாரி மட்டும்தான் என்னோடதுன்னு சொன்னேன்னா நீ நேர்மையா இருந்தேன்னு சொல்லிக்கிட்டு என்ன பாராட்டி 3 கோடாரியுமே தந்துட்டாருன்னு சொல்லிட்டு மனைவிட்டு அவன் பெருமையா சொல்றான். இதை கேட்ட பேராசை மனைவிக்கு வந்து, நம்ம நாளைக்கு நீ என்னையும் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போ, நானும் காட்டுக்கு வரேன் விறகு வெட்டக்கு, என்னையும் கூட்டிட்டு போ, நான் பார்க்கணும், என்கிட்ட கடவுள் வரம் கேட்டார்னா நான் நிறைய கேட்கணும், நீ ஏன் இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கணவனை மனைவி திட்டிக்கிட்டு ரொம்ப சண்டை, நீ விறகு வெட்டக்கு நாளைக்கு நீ போகிற போது என்னையும் கூட்டிகிட்டு போன்னு சொல்லி சண்டை போட்டோன்னா மனைவியோட சண்டை தாங்க முடியாமல் மறுநாள் கணவர் என்ன பண்ணுறாரு, மனைவியும் கூட்டிகிட்டு போகிறாரு. இவங்க காட்டுக்கு போகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் உள்ளே போயிட்டாங்க. போகிற நேரத்தில் ஒரு புலி உருமுற சத்தம் கேட்குது. புலி உருமுற சத்தம் கேட்டோன்னே 2 பேர் பயந்து ஓடுறாங்க. ஓடி ஓடி கடைசி நேற்று கடவுள் எந்த இடத்துல அந்த விறகு வெட்டிக்கு வரம் கொடுத்தாரோ அதே இடத்துக்கு அந்த விறகு வெட்டி வந்து நிற்கிறான். திரும்பி பார்த்தா மனைவியை காணலை. திருப்பி அவன் சத்தம் போடுறான், ஐயோ கடவுளே என் மனைவியை காணவில்லையே, என் மனைவியை கண்டுபிடிச்சு தாங்க, என் மனைவி இல்லைன்னா என் குழந்தைங்க அனாதை மாதிரி ஆயிருமே, நான் என்ன செய்வேன், தெரியாமலாம் கூட்டிட்டு வந்துட்டேன்னு சொல்லி திருப்பி சத்தம் போட்டு அழறான். இன்னைக்கு அவன் அழுத உடனே திருப்பி இன்னைக்கு கடவுள் வந்து அவனுக்கு தரிசனம் கொடுத்துட்டு, இன்னைக்கு ஏன் அழுற அப்படின்னு கேட்கும்போது, இப்படி நான் கூட்டிட்டு வந்த என் மனைவியை வந்து காணலை, எனக்கு எப்படியாவது மனைவியை கண்டுபிடிச்சு தந்துருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறான். உடனே கடவுள் ஃபர்ஸ்ட் இவனுக்கு என்ன பண்றாரு, அப்படி மேஜிக் பண்ணி ஒரு சம்மந்தாவை கொண்டு காமிக்கிறாரு, இதுவா உன் மனைவின்னு. இந்த விறகு வெட்டி பார்த்தோன்னே ஆமா இது என் மனைவி தான் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறான். கடவுளுக்கு ஒரே ஆச்சரியம், என்னது நீ அத்து நம்ம தங்கம் வெள்ளி 2 கோடாரி விலை உயர்ந்ததை நம்ம காமிக்கும் போது கூட இவன் இல்லைன்னு சொல்லி அவனுங்க நேர்மையை காமிச்சான், இன்னைக்கு என்ன இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு. உடனே அந்தல கடவுள் சொல்றாரு, நீ ஏன் பொய் சொல்ற, இது உன் மனைவியா அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் உன் நேர்மையா, ஏன் பொய் சொல்றேன்னு சொல்லி கடவுள் வருத்தப்படுறாரு. உடனே அந்த விறகு வெட்டி சொல்றான், ஐயா நான் இது என் மனைவி இல்லைன்னு சொல்லிட்டேன்னா நீங்க உடனே தமனாவை கொண்டு வந்து காமிப்பீங்க, நான் அவங்களும் என் மனைவி இல்லைன்னு சொல்லுவேன், இங்க 3வது என் உண்மையான மனைவியே கொண்டு வந்து இதான் உன் மனைவின்னு கேட்பீங்க,
நான் ஆமான்னு சொல்லுவேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உன் நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால நீ இவங்க 3 பேரையும் நீயே வச்சுக்கோன்னு சொல்லி தந்துட்டீங்கன்னா, வசதி இல்லாதவன் நான். நான் இந்த ஒருத்தியை கட்டிக்கிட்டே சமாளிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறேன். இதில் நான் இந்த 3 பேரையும் நான் கூட்டிகிட்டு போனால் நான் எப்படி ஐயா சமாளிச்சுக்குவேன்? நான் அதனால தான் நீங்கள் முதல்ல காமிச்ச சமந்தாவே ஆமாம் என் மனைவின்னு சொல்லி ஒத்துக்கொண்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு கடவுள்கிட்ட அந்த விறகு வெட்டி மன்னிப்பு கேட்குறாரு. கடவுளுக்கே ரொம்ப ஒரே குழப்பமா போச்சு. நீதி என்னதுன்னா, எல்லா சமயத்திலும் நம்ம வேண்டின வரம் கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் வாங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியும் நம்ம வாங்கினது வரமா அல்லது சாபமான்னு. பலரோட கல்யாண வாழ்க்கை கூட வரமா சாபமான்னு கேட்டா பெரும்பாலும் குழப்பமா தான் இருக்கு. பேராசை பெருநஷ்டம். இந்த விறகுவெட்டி அவரோட மனசாட்சிப்படி முதல்ல அந்த கோடாரிக்கு கோடாரி தன்னோட இரும்பு கோடாரியே போதுன்னு சொல்லி நிறைவா